இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. இது மனிதனுடைய கற்பனை அல்ல, இது மனிதனுடைய காவியம் அல்ல, இது மனிதனுடைய கற்பனை கதை அல்ல, இது பரம்பரையா சொல்லப்பட்டு வந்த கதை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இதுவரைக்கும் இதில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அத்தனை சம்பவங்களும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே நிறைவேறி வந்திருக்கிறது. அதன்படியே இயேசுடைய இரண்டாம் வருகை இருக்க போகிறது. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டியது இயேசுடைய இரண்டாம் வருகை, ரகசிய வருகை. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிச்சிங்கன்னா இயேசுடைய வருகை மிக சமீபம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம் என்கிற சுபாவமுள்ள ஒரு மனிதன், சாத்தான் அவனுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து அந்த மனிதன் எழும்புவான். அவனுக்கு துணையாக கள்ள தீர்க்கதரிசி என்ற ஒரு மத தலைவன் எழும்புவான். இந்த 2 பேரும் சேர்ந்து உலகத்தை பாழாக்குவார்கள்.